அடுத்து இந்த கருடன் படத்தோட ஹீரோ சூரி அவர்களை பற்றி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக 1 மணி நேரம் கூட பத்தாது. அந்த அளவுக்கு இந்த படத்தில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்லணும். நான் ஒரு ஷார்ட்டாக உங்களுக்காக புரிகிற மாதிரி சொல்கிறேன். அதாவது ஒரு நடிகர் சூரின்னு கிடையாது, நீங்கள் வந்து யோகி பாபுவாக எடுத்துக்கோங்க, வேறு எந்த காமெடி ஆக்டர் வேணால் எடுத்துக்கோங்க, அவங்கள நம்ம நினைக்கும் போது அவங்களோட பாடி லாங்குவேஜ் ஒன்று ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி சூரி அப்படின்னும் போது அவரோட காமெடியான அந்த பாடி லாங்குவேஜை நம்ம மைண்டுக்கு வரும். இந்த படத்தில் கிட்டத்தட்ட அவரோட பாடி லாங்குவேஜை தான் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஹீரோயிசம் காட்டல, எதுவும் தனியாக வேற ஒரு மனுஷனாக நடிக்கல, எதுவுமே கிடையாது. அவரோட இயல்பான கதாபாத்திரத்தை அப்படியே இந்த படத்துக்காக கொடுத்த மாதிரி தான் இருக்குது. எப்படி சொல்கிறேன், இந்த படத்தில் காமெடி வேணுமா, காமெடி இருக்குது. ஒரு கிணத்து சீன் வரும். சென்டிமெண்ட் வேணுமா, படம் ஃபுல்லாக சென்டிமெண்ட் தான். ஆக்ஷன் சீன் வேணுமா, அதகலமான ஆக்ஷன் சீன்லாம் இருக்குது படத்தில். இது எல்லாத்தை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் ஒரு 3 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கோர்வையாக டைலாக் பேசுவார். ஆக்சுவலாக அது வந்து தேட்டர் மெட்டீரியல்னு சொல்லணும். பயங்கரமான பிளாஸ்ட். ஆக்சுவலாக சீரியஸான டைலாக கூட அவர் பேசி காமெடியாக மாற்றுவார். ஆக்சுவலாக அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பார் சூரிய அவர்கள்.